தீகார் சிறையிலிருந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்ததிலிருந்து அதிரடியாக செயல்பட்டு வருகிறார். உச்சநீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கினாங்க. அது மட்டும் இல்லை, தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வழக்கை பற்றி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அதிரடியாக செயல்படுகிறார். டெல்லியில் மட்டுமல்ல, மற்ற மாநிலங்களிலும் பம்பரம் போல் சுற்றி வருகிறார். ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலின் கட்சிக்கு பஞ்சாபில் செல்வாக்கு இருக்குது. அவர்கள் அங்கே ஆளும் கட்சி. டெல்லியில் ஆளும் கட்சிங்கிறது நமக்கு தெரியும். 2 மாநிலத்தில் ஆளும் கட்சி. இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார்கள். சுமார் 26 கட்சிகள் ஒன்றாக வந்து இந்தியா கூட்டணி அப்படிங்கிற அலையன்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவுக்கும் சென்றார். அங்கே அகிலேஷ் யாதவை சந்தித்தார். கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார். பிரச்சாரத்திலையும் இந்த செய்தியாளர் சந்திப்பிலும் திரும்ப திரும்ப அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லும் சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அடுத்த பிரதமர் அமித்ஷா என்று பேசி சர்ச்சையை கிளப்பி வருகிறார். அது மட்டும் இல்லை, அமித்ஷாவை பிரதமராக்க மோடி முயற்சிக்கிறார், அவருக்காக தான் மோடி வாக்கு கேட்கிறார் என்று சொல்லியும் சர்ச்சையில் குதித்துள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஏன் இப்படி சொல்றார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு அவரே விளக்கம் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றார்? பிரதமர் மோடிக்கு அடுத்த ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி 75 வயதாகிறது அப்படின்னு சொல்றார். மார்கதர்ஷக் மண்டல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஜேபியில் பாஜக 2014 பெரும்பாலான இடங்களில் தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைச்சாங்க. மோடி அவர்கள் பிரதமரானார். 2014ஆம் வருஷம் மார்கதர்ஷக் மண்டல் என்று பாஜகவில் ஒன்று உருவாக்கப்பட்டது. அப்படி என்றால் வழிகாட்டுதல் குழு, யாருக்கெல்லாம் 75 வயசுக்கு மேலே ஆகுதோ அவங்கெல்லாம் அந்த மார்கதர்ஷக் மண்டலுக்கு வந்துடுவாங்க. நேரடி அரசியலிருந்து விலகி கட்சியை அவங்களுடைய முதிர்ச்சியால் வழி நடத்துவாங்க. அவங்களுடைய அனுபவத்தை கட்சிக்கு கொடுத்து கட்சியை வழி நடத்துவார்கள் என்று சொல்லப்பட்டது. 2014 நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியிலிருந்து வெற்றி பெற்றார். அதற்கு முன்பு வாரணாசியினுடைய எம்பி முரளி மனோகர் ஜோஷி, அவரும் மார்கதர்ஷக் மண்டலுக்கு வந்துட்டார். அது மட்டும் இல்லை, அத்வானி அவர்களுடைய கோட்டை குஜராத்தின் தலைநகர் காந்தி நகர் தொகுதி. காந்தி நகர் தொகுதியை பொறுத்தவரை தற்பொழுது அது அமித்ஷா அவர்களுடைய கோட்டையாக மாறி இருக்கிறது. 2019 அத்வானி அவர்களுக்கு சீட்டு அங்கிருந்து இல்லை, மாறாக அமித்ஷா அங்கிருந்து போட்டியிட்டார். இதை எதிர்க்கட்சிகள் சொல்லி முக்கிய 2 நபர்களை மார்கதர்ஷக் மண்டலுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது பாஜக என்று சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அடுத்த கட்டமாக என்ன சொல்றார் அப்படின்னா, 75 வயதுக்கு பிறகு ஓய்வு பெற போவதில்லை என்று பிரதமர் மோடி இதுவரை கூறவில்லையே என்றும் அவர் வாதங்களை முன்வைக்கிறார். இந்த விதிமுறையை பாஜகவில் மோடிதான் ஏற்படுத்தினார். இந்த விதியை அவர் பின்பற்றுவார் என்று எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. அதாவது கெஜ்ரிவால் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிரதமர் மோடி அவர்களுக்கு அடுத்த ஆண்டு 75 வயதாகிவிடும். பிறகு அவரும் மார்கதர்ஷக் மண்டலில் அங்கம் வகிப்பார், பிரதமராக இருக்க மாட்டார், அமித்ஷாவிடம் ஒப்படைப்பார். அதற்காக தான் இப்பொழுது வெற்றி பெற வாக்கு சேகரிக்கிறார் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் திரும்ப திரும்ப பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக ஆட்சிக்கு வந்தால் 2 அல்லது 3 மாதங்களில் முதல்வர் யோகியை பதவியிலிருந்து நீக்கிவிடுவார் அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் மேலும் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சர் என்பது நமக்கு தெரியும். ஏன் இப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றார். தற்போது அமித்ஷாவுக்கு பதிலாக ஒரே ஒரு தலைவர் யோகி ஆதித்யநாத் தான் இருக்கார். எல்லார் மூத்த தலைவர்களும் மார்கதர்ஷக் மண்டலுக்கு வந்து விட்டார்கள். ஒரு சில தலைவர்கள் ஓரம் கட்டப்பட்டு விட்டார்கள். ஆனால் ஓரம் கட்டப்படாமல் யோகி ஆதித்யநாத் மட்டும்தான் ஒரே தலைவராக பாஜகவில் நரேந்திர மோடி அவர்கள் அமித்ஷா அவர்களுக்கு அடுத்ததாக அவர் இருக்கிறார். அவரும் ஓரம் கட்டப்படுவார். 2-3 மாதங்களில் அவரும் பதவியை விட்டு நீக்கப்படுவார் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பாஜக இதற்கு என்ன பதில் அளித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார், கெஜ்ரிவாலுக்கு எங்கள் தரப்பிலிருந்து எந்த நல்ல செய்தியும் கிடையாது, மோடி அவர்கள் பிரதமராக நீடிப்பார் என்று அமித்ஷா சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தீகார் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு பம்பரம் போல் அரவிந்த் கெஜ்ரிவால் சுழன்று சுழன்று வாக்கு சேகரிக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். भारतीय जनता पार्टी मोदी जी अपने लिए वोट नहीं, अमित शाह जी को प्रधान। भारतीय जनता पार्टी
मोदी जी अपने लिए वोट नहीं, अमित शाह जी டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரத்தில் வாக்கு சேகரிப்பதை பார்த்தோம். டெல்லியில் மற்றும் 7 தொகுதி, 7லையும் பாஜக தான் கடந்த 2 தேர்தல்களில் 2019, 2014 வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆம் ஆத்மி ஆளும் கட்சியாக இருந்தாலும் அதாவது மக்களவை என்று வரும் பொழுது ஒரு சீட்டு கூட வெற்றி பெறவில்லை. ஆனால் இந்த முறை 7ல் எத்தனை வெற்றி பெற போகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால் தீகார் சிறை சென்றது, சிறையிலிருந்து மீண்டும் வெளியே வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவது ஆம் ஆத்மி கட்சிக்கு கை கொடுக்குமா என்ற கோணத்தில் நாம் பார்க்க வேண்டியிருக்கும். இது டெல்லி. அப்படியே பக்கத்தில் பஞ்சாப்க்கு வந்தோம்னா ஆம் ஆத்மி ஆளும் கட்சி, அங்கே 13 சீட் இருக்கிறது. 13ல் 8 காங்கிரஸ் கையில் வைத்திருக்கிறது. காங்கிரஸ் அதிகமாக இழந்தால் அது பாஜகவிற்கு செல்லக்கூடாது, ஆம் ஆத்மிக்கு செல்ல வேண்டும் என்று அங்கேயும் ஆம் ஆத்மி மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அங்கே ஆம் ஆத்மி ஆளும் கட்சி ஒரே ஒரு சீட் தான் கையில் வச்சிருக்காங்க. அங்கேயும் எம்பிக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆம் ஆத்மி பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படியே நாம் உத்தரப்பிரதேசத்துக்கு வந்தோம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அங்கே 80 சீட் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தை யார் கையில் வைத்திருக்கிறாரோ அவர் நாட்டின் ஆளும் கட்சி என்ற அந்தஸ்து எளிதாக பிடிக்க முடியும். அந்த வகையில் இந்தியா கூட்டணியோடு அரவிந்த் கெஜ்ரிவால் சேர்ந்து அங்கேயும் தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் வாக்குகளாக மாறுமா, சீட்டுகளாக மாறுமா, இந்தியா கூட்டணிக்கு பலன் தருமா என்பது நமக்கு ஜூன் 4ஆம் தேதி தெரிய வரும். அன்றுதான் வாக்கு எண்ணிக்கை.